ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இந்த ஆடியோ லான்ச்லாம் நடக்கும்ல, அப்போ வந்து டிக்கெட்ஸ் கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணுவேன். அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. நானும் இது வரைக்கும் எந்த ஆடியோ லான்ச் போனதே கிடையாது. பிகாஸ் எங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைச்சதே கிடையாது. ஆனா இன்னைக்கு எங்க தெரியுமா இருக்கோம்? மலேசியால ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். அதுவும் சொந்த ப்ரொடக்ஷன்ஸில் தேவா என்டர்டெயின்மெண்ட்ஸ்ன்ற ப்ரொடக்ஷனில் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கும் போது எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது தெரியுமா? மேபி இவ்வளோ வருஷம் நான் ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணக்கூடாது, அதே மாதிரி சொந்த ப்ரொடக்ஷனில் தான் அட்டன் பண்ணணும்னு என் விதியில் எழுதியிருக்கு போல். ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு டெல் யூ திஸ். இது வந்து மேபி சொல்கிறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், பட் ட்ரஸ்ட் மீ, இது ஃபீல் பண்ண எனக்கு ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் நம்ம ஸ்டேஜில் பேக் ஸ்டேஜில் வந்து உட்காந்து கிளாப் தட்டுறது ஒரு சூப்பரான திங்னா, இதே யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஜில் ஒரு மெயின் கெஸ்ட்டாக உட்காந்து எல்லோரும் இன்ட்ராக்ட் பண்ணுறது, உண்மையாகவே இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது எதுவுமே தெரியாமல் ஒரு ராவாக போகிற ஒரு எக்ஸைட்டடான ஒரு பர்சனாக இருக்கேன் நான். ஐ எம் ரியலி ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் அண்டர் தேவா என்டர்டெயின்மெண்ட்ஸ் சொடக்கு அப்படின்ட்டு ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். மலேசியாவில் வந்து ஆடியோ லான்ச் 26th of July நடக்குது. இந்த எக்ஸைட்டடான மூமெண்ட்டை, இந்த ஆடியோ லான்ச்சை வந்து நாளைக்கு என்னோட தேவா என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் லைவாக நான் காட்ட போகிறோம். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன், அதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் மட்டும் அமுக்கிட்டு என் லைஃப்பில் ஒரு பெல்லாக இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் ரியலி மீன்ஸ் அ லாட்.